வணக்கம் மக்களே, வெல்கம் டு திமிரி மார்க்கெட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, மார்க்கெட்டை என்ன நிலவரம்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜூலை மந்த்து பார்த்திங்கன்னா ஆட்டோ சேல்ஸ் ரொம்ப நல்லா போயிருக்குது. பார்த்திங்கன்னா எம்என்எம் பார்த்திங்கன்னா 26% சேல்ஸ் வந்து அப்பாக இருக்குது. ஆட்டோ சேல்ஸுன்றப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஹுண்டாய், ஓகே, அசோக் லேலாண்ட்டு இது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இப்போ போய் பார்த்தோம்னா, ஓகே, நிஃப்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதல்ல லாஸ்ட்டு 4 நாளாக 1 2 3 4 5 6 நாள் ஒரு போன வாரம் ஃபுல்லாக அப்பு தான். ஓகேங்களா? ஸோ நல்லா போயிட்டே இருக்குது. ஓகே, பாசிட்டிவில் தான் போயின்னு இருக்குது மார்க்கெட்டு. ஸோ எம்என்எம்மு 26% பார்த்திங்கன்னா நல்லா லாஸ்ட்டு சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா 114. ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப மேலே தான் போயிருக்குது பிகாஸ் ஆஃப் சேல்ஸு. ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் அட்லீஸ்ட் இங்கே வாங்கினவங்களுக்கு ரெக்கவர் பண்ணுற அளவுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. இங்கே வாங்கி மாட்டினவங்க கூட ஒரு 3600 மாட்டினவங்க கூட பாடியோ ஏறி வந்துச்சுடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது இருப்பீங்க. அது இங்கேயே ஸ்டார்ட் ஆகிருக்கும். பட் இப்போது சேல்ஸ் பார்த்த பிறகு கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதே தான் வந்து அசோக் லேலாண்ட் இவங்க எல்லா ஸ்டாக்ஸை பார்த்திங்கன்னா ஆட்டோ சேல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பாருங்கள், ஆட்டோ சேல்ஸ் எல்லாம் நல்லா 5% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் பழைய நம்மளுடைய வீடியோஸில் எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்ஸில் கூட அனலைஸ் பண்ணலாம். சேம் வே தான். பட் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஸ்டாக்ஸ் மட்டும் என்ன நிலவரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆட்டோ ஸ்டாக்ஸ் வந்து எல்லாம் ஹுண்டாய் ஆகட்டும், இல்லை அசோக் லேலாண்ட் ஆகட்டும், எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்குது, போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இங்கே இந்த இடத்துல வாங்கலாமான்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இது கொஞ்சம் அப்படி பிரேக்கு வந்து இப்படி போகும். ஏன்னா நம்ம பார்த்த வரைக்கும் இப்போ மண்டே கொஞ்சம் ஏறும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய கேண்டல் பார்த்தோம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா பெரிய கேண்டல் வந்தாலே என்ன ரிவர்ஸ் அடிக்கும்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இங்கே பாருங்கள், பெருசு வந்தோன்னா கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகி போகுது. அதுக்காக சொல்கிறேன். மற்றபடி ஆட்டோ சேல்ஸ் இஸ் ஃபைன். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அலுமினியம் ஏதோ சிக்னல் ரெக்கவரி சிக்னல் கொடுக்குது. எதுக்காகனா சப்ளை அண்ட் எனர்ஜி கன்சர்ன் வந்து அதிகமாக இருக்குது. பார்த்து மிடில் ஈஸ்ட் டென்ஷன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ பவரு, டிரான்ஸ்போர்ட்டேஷனு, இந்த ரினியூவல் எனர்ஜி, ஓகே, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாம் தேவைப்படுது இந்த அலுமினியம். ஸோ அலுமினியம் செக்டர் மேலே ஒரு கண்ணு வைங்க. ஓகே, அதுக்கப்புறம் நாம் தலைவர் தமிழ்நாட்டையே வாங்க வச்சுட்டாங்க. ஐடிசி சொல்லி ஐடிசியினுடைய ரிசல்ட் வந்துருச்சு. குப்பரை கவுந்து பத்துக்குச்சு. ஏற்கனவே அது குப்பரை கவுந்துக்கு பத்து மாதிரி தான் இருக்குது. ஐடிசி மண்டே என்ன நிலவரம் ஆகும்னு தெரியலையே. ஏற்கனவே அது தலை மேலே துண்டு போட்ட மாதிரி தான் இங்கே உட்காந்துன்னு இருக்குது. அவங்க ஒரே ஒரு நல்ல விஷயம் போன வாரம் எல்லாருக்கும் டிவிடெண்ட் கிடச்சிருக்கும். அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம். பட் இங்கே இருந்து 20% மேலே டைன்னு சொல்லிட்டு இவன் இறங்கி இவ்வளோ தூரம் வந்து, ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் எடுத்து போட்டு பார்த்தா எங்க ப்ரைஸ் ரேஞ்சு எப்படி இப்போ இங்கே வச்சு இங்கே வச்சா எவ்வளோ மை காட். ஓகே, 30% மேலே அடி வெளுத்து வாங்கி இங்கே இறங்கி இருக்குது மொத்தமாக. இப்போ ரிசல்ட் வேறு 27% கம்மியாக இருக்குது. அப்புறம் மண்டே
கட்டிட வேண்டியது தான். ஏதோ டிவிடெண்ட் கொஞ்சம் ஹாப்பியாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை டமுக்குன்னு தூக்கின்னு வந்து போட்டிருக்கேன். சரி எப்படி பார்த்தாலும் 224 மறுபடியும் அதான் ஏற்கனவே தான் இங்கே வந்து தானே போயிருக்குது. நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், இந்த யூட்டர்ன் அடித்தாலே கொஞ்சம் மேலே போகணும். பட் இது வந்து இதை கிராஸ் பண்ணி மேலே போகணும். இதை கிராஸ் பண்ணால் தான் 294க்கு கொஞ்சம் பண்ணால் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி இதுக்கு போகும்னு பார்க்கலாம். பட் நமக்கு தான் இங்கே கட்டிட்டாங்களே. சரி, இது எதனால் ஆச்சுன்னா ஐடிசி வந்து டேக்ஸ் இம்பேக்டு. ஓகே, போன குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸு போட்டதால் அதனுடைய பிஸ்னஸ் இம்பேக்ட் ஆச்சு. இன்னொன்று அக்ரி பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த க்ரைசிஸ்னால கொஞ்சம் அதனால். பட் ஐடிசி வந்து ஒரு நல்ல கம்பெனி தான், அதனால் ஒரு பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. அதனால தான் வந்து லாஸ் ஆனால் கூட எல்லோரும் வச்சுட்டு இருக்காங்க. ஓகே, கொஞ்சம் நம்ம வாங்கினதுலேருந்து கம்மியாக போனால் கூட, இல்லாட்டி போனால் ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ ஐடிசியினுடைய ரிசல்ட் வந்துருச்சு, அதனால் அதை கொஞ்சம் பார்க்கணும். இன்னொன்று இந்த ஜி என்டர்டைன்மெண்ட் கம்பெனியை பார்த்தீங்கன்னா ஏதோ செபி வந்து ஒரு பெனால்ட்டி போட்டுக்கிறாங்க. ஸோ அதனால் அது மார்க்கெட்டு என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இங்கே போயின்னு இருக்குது, அது போயின்னு இருந்தது. இப்போ நாளை மண்டே பார்த்தா தான் தெரியும் இது வந்து நிலவரம் என்னன்னு சொல்லிட்டு. ரெக்கவரி ஆகி போயின்னு இருந்த ஸ்டாக்கு திடீர்னு இப்போ செபி பெனால்ட்டி போட்டதால், எதுக்குன்னா அவங்க ஏதோ கம்பெனி லேண்டை ப்ளட்ஜ் பண்ணாங்க அப்படின்னு நியூஸில் போட்டுருக்குது. அதனால வந்து ஸோ மண்டே கொஞ்சம் பார்க்கணும், இது டவுன் ஆகுதா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு, இதனுடைய இம்பேக்ட் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஆஸ் பர் இது வந்து நம்ம பார்த்த வரைக்கும் இந்த லைனை தொட்டால் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், இந்த விக்கை தாண்டி போய் க்ளோஸ் வச்சுருந்ததுன்னா மேலே போகும். பட் இப்போ இது விக்கை தாண்டி போய் க்ளோஸ் வைக்கலை, பட் இங்கே தான் இருந்தது. அதுக்காண்டி ஒரு நியூஸும் வந்ததா, அது நியூஸ் வந்ததானலாம் இறங்குறது இல்லை. இந்த இடம் வந்துச்சு, தொட்டுச்சு, இதை போய் விக்கி வந்து க்ளோஸ் வைக்கல. ஸோ இப்போ வந்து இறங்க ஆட்டோமேட்டிக்காக. ஸோ கொஞ்சம் மண்டே கொஞ்சம் தான் போகும். ஓகே, ஜி என்டர்டைன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா. அண்டு ஐடிபிஐ பார்த்தீங்கன்னா ஒரு அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அவங்க ஷேர்ஸ் எல்லாம் வந்து ப்ரைவேட்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு செபி சொல்லியிருக்கிறாங்க. லிஸ்டட் திங்ஸ் தான் வந்து அவங்க வந்து ப்ரைவேட்டுக்கு விற்க முடியாது. பட் அன்லிஸ்டட் ஷேர்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க, அதை ப்ரைவேட்டுக்கு விற்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஐடிபிஐ என்ன நிலவரம் நடக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் சொன்னல பெரிய கேண்டல் வந்தால் நீங்கள் ட்ராப்பு மாட்டிக்காதீங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி பெரிய கேண்டல் வந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது வந்து ரெக்கவர் ஆகட்டும். இப்போ இதை கிராஸ் பண்ணி இது போகணும் இல்லையா, ஒன்றும் போகலை. பட் ஒரு லைனை ஒன்று போட்டு பாருங்கள். ஓகே, இப்படி போடுங்க. போட்டிங்கன்னா இங்கே மறுபடியும் 80க்கு வரலாம். ஓகேங்களா, 80க்கு வந்து திரும்பலாம். ஓகே, இல்லாட்டி போனால் இது தொட்டு வந்துன்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஓகே நீங்கள் பாருங்கள். ஏன்னா அது ஒன்று ஹை வச்சு போயிருக்கணும், இது வந்து இங்கே லோயரில் வந்துருக்குது. அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க ஐடிபிஐக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா சன் ஃபார்மா. அப்பா 27% டம்மா தூக்கியிருக்கிறாங்க மேலே. கொஞ்சம் ஃபார்மா கம்பெனி வச்சுருந்தவங்களுக்குலாம் ஃபார்மா செக்டர்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். அண்டு பஜாஜ் ஃபினான்ஸு இவங்களும் பார்த்திங்கன்னா 53 வீக்ஸ் ஹை. ரெண்டு பேருமே கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் சொல்லுவாங்கள்ல, மச்சான் நீ மட்டும் என்னடா ஃபஸ்ட் ரேங்க்கு, நானும் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிறாங்க போல் தெரியுது, தூக்கிட்டாங்க பாருங்கள். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியாது, பாருங்கள் ஹையஸ்ட் ஹை 53 வீக்ஸு ஹை, 52 வீக்ஸ் ஹை போயிருக்குது. ஸோ இங்கேருந்து மறுபடியும் இப்படி வந்திருக்குது. பட் இங்கே இறங்காமல் இருக்கணும். ஓகேங்களா, அப்படின்னா என்ன மறுபடியும் ஓகே இங்கே வாங்கலாமா அப்படின்னா உச்சியில் இருக்குது, திரும்ப அதே தான் சொல்லுவோம், ஏதாவது ஒன்று வந்ததுன்னா திரும்பி இறங்குமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போதைக்கு அது போயிட்டே இருக்குது மேலே, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ 52 வீக்ஸ் ஹையை தொட்டுடுச்சு. நீங்கள் இங்கே வாங்கினாலாம் நல்ல லாபம். அதே மாதிரி உச்சியில் வாங்கி வச்சுருந்தவங்களுக்கும் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்கும் கொடுத்துட்டாங்கன்னா அவன் ரெக்கவர் பண்ணி அப்பா போதுண்டா அப்படின்னு கையெழுத்துக்கு மட்டும் ஓடிடுவாங்க போல். அந்த அளவுக்கு தான் வாங்கி வச்சுட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறாங்க. அங்கே இந்த யூஎஸ் ட்ரம்ப் பண்ண வேலை நம்மளை
எப்படா மேலே வருவான்னு காத்திருந்த மாதிரி சன் பார்மாலாம் நல்லா அடித்து தும்சம் பண்ணி மேலே வந்துட்டாங்க. ஓகே, அதே மாதிரி தான் பஜாஜ் ஃபினான்ஸு. ஓகே, பஜாஜ் ஃபினான்ஸும் 52 வீக் ஐ தான் போயிருக்குது பாருங்கள். ஓ, தூக்குறாங்க பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இங்கேயும் வாங்கலாம், பட் வாங்கிறதுக்கு ஒரு பயம். ஏன்னா நம்ம எப்போவுமே உச்சியில் வாங்கிட்டு மாட்டிக்கிறோமேனு. பட் இது ஏறும், இன்னும் ஒரு 2 கேண்டில் 3 கேண்டில் கூட போயிட்டு திரும்பும். இது பெரிய கேண்டிலாக இருக்குது, கொஞ்சம் திரும்பி இப்படி போகும், அந்த அளவுக்கு பார்க்கலாம். பட் 2 பேருமே 52 வீக்ஸ் ஆகி குட் பர்ஃபார்மர், நல்ல. ஓகே, அண்ட் டாடா ஸ்டீலு இவரும் 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறாங்க. டாடா ஸ்டீல். ஓகே, ஸோ டாடா ஸ்டீல் பார்த்திங்கன்னா ஸோ ஓகே, இங்கே தான் இருக்குது. வெரி குட். இதை நீங்கள் இந்த இடத்துல வாங்கியிருக்கணும். 181 வாங்கி இப்படி போயிருக்கோம். பட் இருந்தாலும் பாசிட்டிவாக அவங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து நல்லா தான் க்ரோத் ஆகிருக்குது, 2%. அதனால் 223 இங்கே வரைக்கும் வந்தவங்க திரும்ப வந்து ரிவர்ஸ் எடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இல்லை ஒரு யூடர்ன் போட்டு மறுபடியும் வந்து இப்படி போகிறாங்களான்னு பார்ப்போம். ஓகேங்களா. யூடர்ன் போட்டாங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து இந்த இடத்துல வந்தாலும் டச் பண்ணாலும், இல்லாட்டி இங்கே இருந்தாலும் ஓகே வாங்கலாம். பட் இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல. ஸோ இதுக்கு மேலே போய் கிராஸ் வச்சு போயிருக்குது. அடுத்தது 192 201. ஸோ வீக்லியில் போய் பார்த்தா என்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இங்கே வந்து டச் பண்ணிவிட்டு திரும்பி இருக்குது, கரெக்டுங்களா. அப்படின்னா ஒரு யூடர்ன் போட்டு திரும்ப போகலாம், இல்லாட்டி அப்படியே எடுத்துகிட்டு மேலே போயிட்டே இருக்கலாம். ஓகே, குட். அட்லீஸ்ட்டு மேலே வந்தவங்களுக்கு கீழே போய் இன்னும் போயிடுமோ அப்படின்னு பயந்தவங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த ரிசல்ட் கொஞ்சம் பாசிட்டிவாக கொடுத்துருக்கோம், மன ஆறுதல் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வாங்கி வைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு இது தான். டாடா ஸ்டீல் 2% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அடுத்தது மக்களே, ஸோ நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டு அது இப்போ டிவிஸ் லேபாக இருக்கட்டும், ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸாக இருக்கட்டும், முத்தூட் ஃபினான்ஸு, இது எல்லாம் இன்றைக்கி ரிசல்ட்டு நல்லா லீவ்லியாக வந்து மாட்டியிருக்குது ரிசல்ட்டு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஐடிசி வந்து முடியும் போது எல்லாம் மார்க்கெட் முடிஞ்சு போயிருக்குது. நல்ல வேலை இன்றைக்கி சனி ஞாயிறு லீவாக போச்சு, இல்லைனா இன்றைக்கே லீவ் இல்லைன்னா அன்றைக்கே காட்டியிருக்கோம். இருக்கிற அந்த போன வாரம் ஃபுல்லாக பாசிட்டிவ் நிஃப்டின்னு சொன்னதை பாசிட்டிவ் இல்லாத பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. டிவிஸ் லேப்லாம் பார்க்கலாம். இது வந்து இப்போதைக்கு என்ன இருக்குது அது பார்த்துட்டு அதோட ரிசல்ட் இது இம்பேக்ட் பண்ணுதா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது ஆல்ரெடி நல்லா பர்ஃபார்ம் பண்ணி தான் போயிட்டு இருக்குது டிவிஸ் லேபு. ஓகே, ஸோ அநேகமாக இது வந்து சேல்ஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன் ரிசல்ட்டுக்கு. நம்ம ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே வந்து சொல்கிறோம், பட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஏன்னா இங்கே வாங்கியிருக்கிறது பார்த்தா அப்படி இருக்குது பாருங்கள். இவ்வளோ பையர்ஸு பார்த்தீங்களா இவனோ. ஸோ டிவிஸ் லேபு அண்டு ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ். ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸு என்ன நிலவரத்தில் இருக்கிறாங்க. ஆல்ரெடி இது நெகட்டிவில் போயின்னு இருக்குது. ஸோ அவங்களுடைய நியூஸும் இவ்வளோ தூரம் இறங்கியிருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் இந்த இடம் வரைக்கும் வந்ததுன்னா இங்கேருந்து வாங்கலாம், இல்லைன்னா இந்த இடம் தொட்டோம்னா வாங்கலாம். இங்கே பாருங்கள் திரும்ப போயிருக்குது இங்கேருந்து. நம்மளுடைய பேட்டர்னு ஓகே, நம்மளுடைய ஜிக்ஜாக் பேட்டர்னு ஒன்று சொல்லுவோம், கரெக்டுங்களா. அது வரைக்கும் எடுத்து போட்டு ஓட்டலாம். ஓகே, ஸோ இதை ஓகே இங்கேருந்து கட் பண்ணாமல் போயிருக்குது. ஸோ இது மறுபடியும் வந்து ரிவர்ஸ் அடிக்கணும். ஓகேங்களா. வந்தாலும் இந்த இடத்துல தொட்டுட்டு மறுபடியும் வந்து தான் போகும். ஓகேங்களா. எது வரைக்கும் போகும், இந்த இடம் போனோன்னா இந்த இடம். ஓகே, இந்த இடம். ஓகேங்களா. ஸோ 1940 இதுக்கு வந்து போகும். ஓகேங்களா. பட் பார்க்கலாம் அதனுடைய ரிசல்ட்டை பொறுத்து நம்ம என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முத்தூட் ஃபினான்ஸு
ஸோ இங்கேருந்து மேலே போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கே கூட நீங்கள் வைக்க தேவையில்ல. நாம் சொல்கிற லைனு சின்னதாக நீங்கள் இதுலேயே கூட போட்டுக்கலாம். இப்போது இங்கே பாருங்கள், இங்கே போட்டு வச்சிங்கன்னா கூட இப்படி போயிட்டு கொஞ்சம் சின்னதாக புல் பேக் வந்து மறுபடியும் மேலே போகிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது இதில். ஓகேங்களா, முத்தூட் ஃபினான்ஸுக்கு. ஓகே, இது நம்மளுடைய சார்ட்டு பிரகாரம், நோ இண்டிகேட்டர் நத்திங். ஓகே, ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ இது வந்து அடித்து போனால் அடுத்தது 3340 அப்படி போகும். இதை கிராஸ் பண்ணணும். இப்போ இதை கிராஸ் பண்ணணும். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்குது, இதை கிராஸ் பண்ணி மேலே போய் முடியணும். அடுத்தது இதை கிராஸ் பண்ணணும், அடுத்தது இதை கிராஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மேலே போய் விக்கு முடித்தா அடுத்தது மேலே போயிடும், இது வரைக்கும் போயிடும் 3200. விக்கு முடிக்காமல் திரும்ப வந்தால் இன்னும் வந்து இது கிராஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு இதோட முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இது வந்து மறுபடியும் கொஞ்சம் புல் பேக் வந்து தான் போகும். ஓகேங்களா, ஸோ நம்ம எஃப்ஐஏஎஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 4 நாளாக நல்லா வாங்கிட்டே இருந்துருக்குறாங்க. எப்படியும் ஒரு 6700 கோடிக்கு மேலே வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல சைன் தான். டிஐஐஸு நம்ம ஒரு 3 நாள் வாங்கினோம், நடுவில் ஒரு தடவை 1600 கோடிக்கு விற்று விட்டோம். ஏன்னா ப்ராஃபிட் புக் பண்ணுவோம் நம்ம எப்போவுமே, அப்படி தானே கொஞ்சம். அதனால் பட் அவங்க கீழே இருக்கும்போது நல்லா வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அது ஒன்று. இன்னொன்று, குளோபல் மார்க்கெட்டில் அமேசான் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 11% அப் ஆகிருக்குது. ஏன்னா க்ளவுடு, ஏஐ அண்ட் சிப்பு இதெல்லாம் வச்சு. அண்ட் ஆப்பிள் வந்து 8% வந்து டிக்ரீஸ் ஆகிருக்குது. இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் டிஸப்பாயிண்ட் ஆகிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் குளோபல் மார்க்கெட்டுக்கு. ஸோ இதுதான் மக்களே இன்றைய மார்க்கெட் நிலவரம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்து இருக்கிறீங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஆனால் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா இப்போதே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, பெல் ஐக்கானை இது பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் சார்ட் ரீடிங்கோ இல்லை ட்ரேடிங் பேசிக்ஸு, மார்க்கெட் அப்டேட்ஸு, இல்லை சிம்பிள் ட்ரேடிங்கு, ஓகே, எஜுகேஷன், இதெல்லாம் தொடர்ந்து நாங்கள் சொல்ல போகிறோம். அதனால் வீடியோ மிஸ் ஆகாமல் இருக்கணும். அதே நேரத்தில் சேனலும் கொஞ்சம் வளர சப்போர்ட் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நன்றியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க, அது எனக்கு புரியுது. பட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி மக்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.